அன்பர்களுக்கு வணக்கம். என்ன கிளைமேட்டு, என்ன இடம், லைட்டாக மழை சாரல், அடா அப்படி ஒரு இடத்துல நிற்கிறோமுங்க. எங்கேன்னு கேட்குறீங்களா? கரெக்டாக கோயம்புத்தூர் தாண்டிங்க மாங்கரையில் நிற்கிறேன். இதுக்கப்புறம் தான் இன்னும் ஆனைகட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேம்ப் ஜீப் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த ஃபார்ம் ரீட்ரீட். எப்படி கரெக்டாக படிச்சுட்டு பார்த்து எந்த தடவை அங்கே தான் வந்திருக்கார் நம்ம. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஜீப்பு சிட்ரானும் வந்து ஆஃப்ரோடு கேம்ப் நடத்திட்டு இருக்கிறாங்க ஜூன் 6 மற்றும் 7. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சப்போஸ் பார்த்தீங்கனாலும் நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு நான் இங்கேயும் கொடுக்குறேங்க, கீழேயும் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு முன்பதிவு வந்து நீங்கள் பண்ணிங்க. சப்போஸ் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா 1941 வில்லிஸ் இதுதான் வண்டி. முதல் முறையாக வந்த ஜீப்பு. அதுக்கப்புறம் 45 சிஜேயில் 2A வந்ததுங்க. 1955 இப்படி இருந்தது. 1976 இப்படி இருந்தது. நான் மறந்து போகுது. ஹெனிகேடு இப்போ வந்து ரெனிகேடு வரப்போகுது. கரெக்டாக 1987 ரேங்க்லர் இப்படி தான் இருந்ததுங்க. 87. அதுக்கப்புறம் 2007 பார்த்திங்கன்னா ரேங்க்லர் அன்லிமிட்டெட் ரூபிகான். 2016 75th ஆனிவர்சரியோடைய ரேங்க்லர் இது. 2025 இப்போ இப்படி இருக்குது ரேங்க்லர் 1941 வில்லிஸ் எடிஷன். அந்த வண்டி வந்து அங்கே நிற்கிதுங்க. ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பஸ் ஓட்டலாங்க, மெரிடியன் ஓட்டலாம், ரேங்க்லர் ஓட்டலாம், கிராண்ட் செரோகி ஓட்டலாம். இந்த மாதிரி வந்து 4 வண்டி இதில் ஓட்டலாம். சிட்ரானில் வந்து பார்த்திங்கன்னா C3 ஓட்டலாம், ஏர்கிராஸ் ஓட்டலாம், பசால்ட் ஓட்டலாம். இந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நீங்கள் ஜீப் கம்பெனியும் ஓட்டிக்கலாம், சிட்ரான் கம்பெனியும் ஓட்டிக்கலாம். இதெல்லாம் வந்திருக்கிறாங்க. அங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா பக்கம் நடந்துகிட்ருக்குது. இப்போ வந்து நம்மளும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்மளும் வந்து இனிமேல் ஃபஸ்ட்டு எது தான் ஓட்டலாம், சீப் ஓட்டலாமா சிட்ரான் ஓட்டலாமா? சீப் ஓட்டிக்கலாமா? சரி, நம்ம வந்து முதல்ல சீப்பை ஓட்டிக்கிறோங்க. நம்மளுக்கு இந்த ரேங்க்லர் தான் நம்மளால் பிடிக்குதுங்களா? சரி, அதில் தான் ஓட்டலான்னு இருக்கிறோம். சரி, நாங்கள் போட்டுறேங்க, ஓட்டிக்க அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேனுங்க. வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா 4 லோவில் போட்டுட்டாங்க. ரேங்க்லருடைய பெட்ரோல் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு வருங்க. எக்ஸ்ட்ராட்டே நான் கொடுக்கல. அப்பா எக்ஸ்ட்ராட்டே நான் கொடுக்கலைங்க. பிரேக்கும் மொத்தத்தில் அப்படியே கால் எடுத்துட்டேன். எப்படி வருதுன்னு வருங்க. ஓ, என்னங்க சஸ்பென்ஷன் இது, வேறு லெவல் போங்க. ஆனால் ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற வண்டி. கதவெல்லாம் காணன்னு பார்க்காதீங்க, கதவெல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. பூரா பார் மட்டும்தான். மழை வேற தூர் இருக்குமுங்க. அடா இது அப்படியே ஒரு சின்ன மேடு. எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க, அதே போய்க்குது. அப்படியே திண்டுக்கெல்லாம் மண்ணு கொட்டி வச்சுருக்குறாங்க. ரைட் டயர். Yes sir. Left tire will go up, so little to the right. Oh yes, now straight. ஏனுங்க அப்பா, இங்கே பாருங்க. Little to the right, not straight. Accelerate. ஓ பா, ஓடு. Accelerate. ஓகே, இங்கே பாருங்க. குளியங்கோ Little bit to the left. இல்லை, இந்த குத்தாச்சோட குழிக்குள்ளே ஏறி இறங்க போகுது. அடே சாமி, அப்பா. Now straight. Hold it straight. போடு. Little to the left sir. லெஃப்ட். Yes, now straight. அப்பா. Oh, his bag. நோ ப்ராப்ளம். அது விடு. No, we don't have door sir. சூப்பர். Left. This. Yes. Up. And down. When I'll engage select speed, this is one of the best features. Okay. Now you don't have to accelerate, you don't have to brake. Okay. Only steering. Okay. Okay, I will set it to let's say 3 kilometers per hour. So it will climb up. ஓ, இது வந்து ஒரு லுக்ஸ் லைக் கிரால் மோடு. Yes sir. ஓ, இங்கே பாருங்க. அப்பா, நான் ஒன்றுமே பண்ணல, எக்ஸ்ட்ரா பிரேக் எதுவுமே கொடுக்கல, அப்படியே கிரால் மோடு. ஓ, சூப்பர். அருமை. அதே போகுது, நான் ஒன்றுமே பண்ணல. No brakes. நோ பிரேக். ஓ, இங்கேயும் பிரேக் பிடிக்க வேண்டாங்கிறாங்க.
ஏன்னா நல்ல இறக்கம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இறக்கம்னு பாருங்க. இதே அதே இறங்குது. இங்கே பாருங்க 2 காலையும் எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரேட்டரும் இல்லை, பிரேக்கும் இல்லை, 2 காலுக்கு வேலை இல்லை. இதை விட இங்கே பாருங்க அப்பா 90 டிகிரி இருக்குது இறக்கம். காலை பாருங்க. இந்த 2 காலம் சும்மா தான் வச்சுருக்கிறேன். ஓட்டு இறங்குது. இதை அட்டே சாமி, அதே பிடிக்குதுங்க பிரேக்கு எல்லாமே. ஓ எவ்வளோ பிடிமானத்தில் இறங்குதுன்னு பாருங்க மண்ணுக்குள்ள. அதுன்னு ஓகே. அடுத்தது வந்து லெஃப்ட் இன்க்ளைன். எஸ். 17, 18, 20, 29. Yes, sir. Go a little to the left. Yeah, 27, 20. Okay, now straight. 26, அப்பா 27, 28, கடைசி 28 டிகிரிங்க. மேக்ஸிமம் 29 டிகிரி. 28 டிகிரி சாஞ்சுதுங்க ரைட் சைடில். ரோல் அப்படின்னு போட்டிருக்கு, பிச்சுன்னு போட்டிருக்கு, மீட்டர்லேயே காமிக்குது எல்லாமே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உரவலபிலிட்டி. அதை பார்த்துங்க, அந்த அங்கே போட்டிருக்குது மணி உரபிலிட்டி. பா என்னம்மா ட்ராக் போட்டு எப்படி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க. ஒரு காட்டுக்குள்ளே நல்லா மழை வேறு தூரிட்டு இருக்குதுங்க. அடேங்க அப்பா, இது எந்த பக்கம் போகிறோன்னு தெரியலையே. லெஃப்ட் சைட் இங்கே பாருங்க. முதல்ல வந்து லெஃப்ட் ஏறி இறங்க அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்பா அப்பா செம்ம ட்ராப்பு. நைஸ். இது அப்படியே ஒரு மேடுங்க. ஆக்சுவலாக 4L தான் போட்டிருக்குறாங்க. அதனால் லைட் எக்ஸ்ட்ரேட்டர் தான் கொடுத்துட்ருக்குறேன். அந்த லைட் எக்ஸ்ட்ரேட்டருக்கே அலங்காமல் மேலே இருதுங்க. இதில் போய் நீ அப்படியே ரைட்டு. அடேங்கப்பா. ஓ இந்த பக்கம் ரைட்டுங்க. அப்படியே வந்து லெஃப்ட்டு இன்க்ளைன், இப்போ ரைட் இன்க்ளைன். பார்க்கலாம் இது இதில் எத்தனை டிகிரி சாயுதுன்னு. அப்புறம் 28 டிகிரி வரைக்கும் சாஞ்சது. அதான் 7, 20, 22, 24, 27, 28, 29, 29 டிகிரி சாஞ்சிருக்குதுங்க. ஒரு துளிங்க கூட தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் சாஞ்சிருக்கிற ஒரு ஃபீல் எல்லாம் பெருசாகவே தெரியலைங்க. ஏன்னா நல்லா சீட் பெல்ட் போட்டு கொண்டுட்டு இருக்கிறோங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ட்ராக்ஷன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஆஃப் ரோடுக்கு தலைவன் தானுங்க. இதுதான் ட்ராக்ஷன். ஓ லெஃப்டில் ஒரு குழி, ரைட்டில் ஒரு குழி. லெஃப்ட் அப்பா. ஓ அப்பா மை காட். ஓய்யோ சாமி, ஏன் நாங்கள் எப்படி இருக்குது? என் பையன் தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க ஓடி ஓடி. இன்னும் நம்ம டீம் அழகாக காமிக்கணும் இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும். அதனால் என் பையன் காமிச்சிட்டு இருக்கிறான் ஓடி ஓடி. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மேடு இது, குண்டுங்குழியோட.
அப்படியே சும்மா சால்ட்டாக வருதுங்க. அடேங்க அப்பா, இருந்த வேலைங்க. அண்ணா முதல்ல எடுத்தோடனே C3 எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. அடேங்கப்பா, இது வந்து முழுக்க ஆஃப் ரோடு கார் இல்லை, ஃப்ளையிங் கார்பெட் சஸ்பென்ஷன் போட்டிருக்காங்க. சிட்ரானுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, இந்த இடத்துலையும் அந்த குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. இது முழுக்க என்ன ஆட்டம் ஆடுதுன்னு வரும். வெயிட் பண்ணணும்னா இங்கே பார்க் பண்ணலாம். அந்த கார் இதுக்கப்புறம் செய்வாங்க. ஓகே, பா இங்கே பாருங்க, ஸ்டேரிங்கே அட்டா சும்மா நெகுனுங்க அப்படி இருக்குது. எவ்வளோ பெரிய குண்டும் குழி இங்கே பாருங்க, ஏறி இறங்கி வந்துட்டுருக்குறோம். பட்ஜெட்லேயே வந்து 5 லட்சம் ரூபாய் கீழே கிடைக்கிற வண்டி. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு மேடு அப்படி எப்படி ஏறின்னு வருது. இந்த லைட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே போகுது, அடங்காமல் போகுது. ஓ, மேலே ஏறி இறங்கி வருது, அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு 8 போடுறோம். 8 ஃபுல் லெஃப்ட்டு, திருப்பி அப்படியே அந்த பக்கம் ஒரு 8 போட்டாச்சு. ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிடுறதுங்களா? அடேங்கப்பா, இங்கே பாருங்க எவ்வளோ இதில் திரும்ப இன்னும் திரும்புது வண்டி. லெஃப்டில் போய் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்க, ஸ்ட்ரெயிட் கோ பேக். ஓ சூப்பர், பரவாயில்ல. இப்போ எல்லா வண்டிக்குமே 360 கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, கிளைமேட்டு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. சிறப்பு. நேராக வந்தாச்சுங்க. நேராக வந்துட்டு அப்படியே ரைட்டுங்களா? போதுங்களா? இதுலேயே போயிருன்னு நினைக்கிறேன். இந்த டேர்னிங் ரேடியஸ் செம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, அடேங்க அப்பா, இத்தனோண்டு வண்டிக்கு எவ்வளோ அழகாக திரும்புதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஸ்பீடு பிரேக் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. எப்படி ஆடும் பாருங்க வண்டி, அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்டேரிங் எல்லாம் ஒரு துளி கூட அடி விழுகாது நம்மளுக்கு, அழகாக அப்படி தாங்கி பிடிக்குது. இது என்னன்னாங்க, இந்த வண்டி வந்து ஒரு ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டிக்காக கிடையாது. இந்த மாதிரி ஒரு குண்டும் குழியும், ஒரு ஸ்பீடு பிரேக்கு மாதிரி நல்லா போட்டு வச்சுருக்கிறது. அப்புறம் அங்கங்கே அந்த கோழி ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, சிக்கன் ஹோல்ஸ், அந்த மாதிரி இடங்கள் இதுக்காக மட்டும்தான் போட்டு வச்சுருக்காங்க. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மேடு கொடுக்காட்டியும் ஓரளவுக்கு ஒரு மீடியமான மேடு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரேட்டர் கொடுக்காம லைட் எக்ஸ்ட்ரேட்டரையே அழுங்காமல் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங்கோடைய ஃபீட்பேக் எப்படி திரும்புது பாருங்க. அழகான அந்த ட்ரெயினிங் ரேடியஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக திரும்பிச்சு. அந்த 8 போகிற இடத்துல ஃபுல்லாக, நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக கூட முட்டை வைக்க கூட இல்லை, அதுக்கப்புறம் கூட கேப் இருக்குது. இந்த வண்டியிலேயே இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம BMW ஆடியிலேருந்துங்க இன்றைக்கி இருக்கிற இப்போ டாட்டா கம்பெனிலேருந்து ஹுண்டாய் கம்பெனிலேருந்து எல்லா ஏசியுமே வந்து பார்த்திங்கன்னா லோங்கிறது 18 தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி கடைசியாக நீங்கள் 16 பார்த்துருப்பீங்க. அது கீழே எந்த வண்டியும் நீங்கள் பார்க்க முடியாது. முதல் முறையாக ஒரு ஏசிக்கு நல்ல கூலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வண்டியில் 14 வரைக்கும் இருக்குதுங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல, இந்த இடத்துல 14 இருக்குதுங்க இப்போது. அதுக்கப்புறம் லோ பண்ணிங்கன்னா 13. இது உங்கள் இதான் லோ, மேலே வச்சிங்கன்னா 14 வரைக்கும் இருக்குது. இதில் இந்த இடத்துல கல்லுகள் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிற அசால்ட்டாக ஏறி போகுது. ரோட்டை பாருங்கள், ரோடு இல்லது, வெறும் காடு. இந்த காட்டுக்குள்ளே கல்
மண், பெரிய பெரிய கல், ஒரு துளியும் கூட ஸ்டேரிங்கில் அந்த அடி வரலிங்க. இதே வேறு வண்டி ஓட்டியிருந்தோம் நம்மளுக்கு ஸ்டேரிங்கில் அத்தனை அடி தெரியும், கிட்டு 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 அடி தெரியும். ஒரு துளியும் கூட நம்ம கைக்கு தெரியல ஸ்டேரிங்கில். ஸ்டேரிங் தான் எனக்கு வருப்பா. இந்த ஸ்டேரிங் சென்டராகிற ஃபீல் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து மக்கள் நிறைய இன்றைக்கி வந்து விரும்பி இந்த சிட்ரான் C3 வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு காரணமே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்து செலவு கிடையாது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி வண்டி, அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற வண்டி. பாருங்க, இந்த இடம் பூராமே கல்லுகள்லாம் தான் இருக்குது. பட்ஜெட்டும் கம்மி, மைலேஜும் ஓகே. எப்படி இருந்தாலும் ஒரு லாங் போனீங்கன்னா 17-18 வரைக்கும் கொண்டு வரலாம். சிட்ரான் C3 வச்சுருந்தீங்கன்னா யாராவது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு. அவ்வளோ ஃபீல் நல்லாயிருக்கும் சஸ்பென்ஷன். அதனால தான் நான் சின்ன வண்டி எடுத்துனுங்க. இப்போ நம்ம பசால்ட்டோ ஏர் கிராஸோ நம்ம எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக அதனுடைய வண்டி பெருசு, சொகுசும் அந்தளவுக்கு பெட்டராக இருக்கும், பட்ஜெட் அந்தளவுக்கு மேலே இருக்கும். அதனால் நான் எடுத்ததுக்கு காரணமே இது. பட்ஜெட் காரு, ஒரு சின்ன கார் எந்த அளவுக்கு நம்மளை கொண்டும் கூடியில் பண்ணுது. 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இது இன்வைஸு. ஆன் ரோடு வரும்போதே உங்களுக்கு 6 ரூபாய்க்குள்ளே தான் வரும் இந்த வண்டி. எனக்கு தெரிஞ்சு 6 தாண்டாது பேஸ் மாடல். இப்போ அவங்க பேஸ் மாடல் எடுத்து அவங்க இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ இருங்க, அந்த வண்டி வருது, வழி விட்டுருவோம், அந்த வண்டி போகட்டும். ஆல்ரெடி ஓட்டியாச்சுங்க நம்ம. அதனால் ஒன்று டோரோட போகுது, ஒன்று டோர் இல்லாமல் போகுது. இதாக வருது பின்னாடி சிட்ரானுடைய ஏர் கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிட்ரான் ஏர் கிராஸ். அது பெரிய வண்டி. அந்த சொகுசு வந்து அப்புறம் கொடுக்குற காசுக்கு தகுந்த பணியாக இருந்தான்னு இருக்குங்க. அது கொடுக்குற காசுக்கு அது அப்படி தான் இருக்குங்க. நம்மளுக்கு எப்போவுமே சின்ன வண்டி தான், எதில் போனாலும் சரி, அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்குள்ளே மழை வேறீங்களா, கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்கள், அப்படியே ரம்மியமான காட்சி எப்படி இருக்குதுன்னு. சிட்ரான் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் வண்டியினோட ஃபீல் எப்படின்னு. இந்த சிட்ரானுடைய C3 வந்து ஓட்டினேங்க, நானும் ஓட்டினேன், அவையில் C3 தான் ஓட்டிக்கிறாங்க. C3 ஓட்டினதும் இல்லாமல் கையோட புக்கிங் போட்டாச்சு C3. உண்மையாலுமே வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் பேர்? தினேஷ். தினேஷ். ஸ்ரீகாந்த். ஓகே, சிட்ரான் C3 தான் நீங்களும் ஓட்டினீங்க. நல்லா மேடு பள்ளங்கள்லாம் அப்படிலாம் ஓட்டி பார்த்தீங்க. எப்படி இருந்தது சஸ்பென்ஷன்? சஸ்பென்ஷன் நல்லா தான் இருந்துச்சுங்க. நாங்கள் மெயினாக ட்ரை பண்ண வந்தது மேனுவல். பட் மேனுவல் வந்து இங்கே இந்த ட்ராக்கில் விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணோம். இப்போ நாங்கள் புக் பண்ணிக்கிறது மேனுவல். ஓகே, நீங்கள் புக் பண்ணது பேஸ் மாடல். ஆமாம். ஓகே, அது இன்வைஸ் எவ்வளோங்க, ஆன் ரோடு எவ்வளோங்க? இன்வைஸ் வந்து 622 வருது ஆன் ரோடு. அது கிட்டெல்லாம் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டெல்லாம் போட்டு கொடுத்துறேன்ட்டாங்க. சூப்பர். இன்னொன்று, இந்த வண்டி என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணீங்க சிட்ரான்? வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். மெயின்டெனன்ஸ் எல்லாம் கேட்டிங்களா, எப்படி வரும் என்ன ஏதுன்னு? மெயின்ஸ் பார்த்து அவங்க எப்படி சொன்னாங்க? கம்மியாக வர மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே, நீங்கள் எங்கே புக் பண்ணீங்க? SJ சிட்ரான். SJ சிட்ரான், ஏன்னா சர்வீஸும் அங்கே தான். எப்படி பண்ணியிருக்காங்க இவங்க? நல்லா பண்ணி கொடுத்தாங்களா? நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. சேல்ஸ் டீம் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. வண்டி உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்குது? சரி, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். புது வண்டி இங்கேயே வந்து ஓட்டி பார்த்து இங்கேயே கையோட முடிவு பண்ணி இங்கேயே புக் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலுமே தினேஷ் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தேங்க்யூங்க. தேங்க்யூ. அருமைங்க. அடா ஆனால் கோடி இல்லைங்க, வேலை செய்ய முடியல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 96 லட்சம் நினைக்கிறேன் ஆன் ரோடு. அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டுருக்குது பாருங்க 1941 எடிஷன். அதுதான் நம்ம இவரும் கூட வாங்கியிருக்காருங்க, MOP மிஸ்டர் வேதா பிரதர் வந்து வாங்கியிருக்கிறாரு. நம்மளுடைய குடும்ப நண்பர். அவருடைய கார் ஒரு நாள் போகணும்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வருவோம். சிட்ரானில் ஏர் கிராஸு, இப்போ ஜீப் போகுது, மெரடியன்னு நிற்கிது. இந்த மாதிரி எல்லா வண்டியும், ஜீப்பில் வந்து 4 வண்டிங்க, சிட்ரானில் மொத்தம் 3 வண்டி. சிட்ரானுக்கு வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சிட்ரானோடது. அண்ட் இப்போ நம்ம ஓட்டினது வந்து ரேங்லரு, அதுக்கு உண்டான இது வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் கிராஸ் இங்கே நிற்கிது C3.
அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்புக்கு வந்து நிறைய இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இருங்க காமிக்கிறேன் என்னென்னு. இந்த ஆஃப் ரோடு கேம்பிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஆஃப் ரோடு ஓட்டுறவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இட்ஸ் எ ஃபேமிலி ஆஃப் ரோட் கார். டவர் டம்ளர் இருக்குதுங்களா, டம்ளரு, டிஷர்ட்டு, தலைக்கு வைக்கிற தலைவாணி, பொம்மை, வாட்சு, 2 பாட்டிலு எத்தான கிடக்குன்னு வருது. அடா அந்த இது டம்ளர் குடிக்கிற கப்பு, டெட்டி பேரில் வச்சுருக்காங்க. ஒரு டம்ளர், காஃபி குடிக்கிற டம்ளரு. இது என்னம்மா டார்ச்சு, ஸ்க்ரூ, இது தொப்பி கிப்பி. கீழே ஒரு வாட்டர் பாட்டில் எக்கச்சக்கமாக கிடக்கு. பரவாயில்ல. வந்ததுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜூன் 6, 7 2 நாள் தான் நடக்குதுங்க. இது நடக்கிற இடம் உங்களுக்கு நான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தேன். என்ன ட்ரீட்டு ஹோட்டல் பேர்? த ஃபார்ம் ரீட்ரீட் அப்படிங்கிற ஹோட்டலில் நடக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே நான் கொடுத்துட்றேங்க. முன்பதிவும் பண்ணணும். ஆனால் ஒரு ஆஃப் ரோடோடைய கிங்கு ராஜான்னா இதுதான் Wrangler. அந்த பட்ஜெட் இருக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். ஏம்மா ராக்ஸ் எங்கே நம்ம கூட்டம்? ஸ்நாக்ஸு சாப்பாடாட்டு இருக்குது. சரி, ஓகே. அதுக்குள்ளே நம்ம இங்கே வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தான் அப்புறம் ஏதோ மோப் முடிச்சோம்னா, ஆனால் என்ன கிளைமேட் தரீங்களா, இந்த பக்கம் மட்டும் திரும்பி பாருங்கள். அப்படியே இந்த மேற்கு தொடர்ச்சியோட மலை அந்த இதுங்க, அப்பா மேகத்தை பாருங்கள், அப்படியே மலையொட்டி அடா அவ்வளோ அழகுங்க. வந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு பொழுது கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோ எப்படி நீங்கள் 6ஆம் தேதி பார்க்குறீங்க 7ஆம் தேதி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஜூன் 6, 7 2 நாள் மட்டும்தான் நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்குது. கண்டிப்பாக முன்பதிவு பண்ணணும். நான் நம்பரும் கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஆப்ரோடில் அது சிட்ரான் வந்து சின்ன குண்டு குழி ஸ்பீடு பிரேக்கு அதெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் சிட்ரான் எடுங்க. இல்லை நீங்கள் ஒரு முழுக்க ஆஃப் ரோடு பிரியர் அப்படின்னா தயவு செஞ்சு Wrangler எடுங்க. வேறு எந்த வண்டியும் எடுக்காதீங்க. அந்தளவுக்கு இருக்குது Wrangler. பயவுள்ள அடித்து தெறி கொடுறாப்புல Wrangler. நீங்கள் தான் இந்த புது வண்டி சிட்ரான் ஆகட்டும், ஜீப் ஆகட்டும், நீங்கள் புது வண்டி பார்க்கணும், டெமோ பார்க்கணும் அப்படின்னா நான் எஸ்ஜே ஜீப்போடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேங்க. அது போக எஸ்ஜே சிட்ரானுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து இங்கே நான் கொடுத்துட்றேனுங்க. நீங்கள் வேணால் புது வண்டி வந்து நீங்கள் பார்க்கறனா தாராளமாக பார்க்கலாம். எஸ்ஜேயில் எல்லா வண்டியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் ட்ரைவும் அவைலபிளாக இருக்குது. சரி, நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.